கிறிஸ்தவத்தில் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளின் தவக்கால சிந்தனை இயேசு இறந்த அடக்கம் பண்ணப்பட்ட அந்த 3 நாட்களில் என்ன நடந்தது என்பதை இந்த நாளிலே தியானிப்போம். இயேசு இறந்த பின்பு அடக்கம் பண்ணப்பட்ட பின்பு சீடர்கள் மிகவும் பயந்து போய் வீட்டுக்குள்ளே முடங்கி விட்டார்கள். பயத்தோடு கூட காணப்பட்டார்கள். அதே சமயம் யூதர்களும் யூத தலைவர்களும் மத குருமார்களும் மிகுந்த சந்தோஷத்தோடு கூட அதை கொண்டாட்டமாய் கொண்டாடி கொண்டு வந்தார்கள். அதே போல பிசாசும் கூட இயேசுவை அழித்து விட்டோம் என்று பிசாசின் கூட்டம் சந்தோஷத்தோடு கூட காணப்பட்டது. ஆனால் பரலோகம் இயேசுவின் இறப்பினை கொண்டாடியது. இவர் கடவுளுடைய சித்தத்தை செய்து முடித்தார் என்று கொண்டாடினது. ஆம், எனக்கு அன்பானவர்களே, இயேசு இறந்து அடக்கம் பண்ணப்பட்ட அந்த 3 நாட்களில் நடந்தது நாம் இப்பொழுது தியானிக்கலாம். நாம் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே இயேசு இறந்து அடக்கம் பண்ணப்பட்ட பின்பு அவர் காவலில் இருந்த ஆவிகளிடம் போய் தம் செய்தியை அறிவித்தார். நோவா வேலையை செய்து கொண்டிருந்த நாட்களில் பொறுமையோடு காத்துக் கொண்டிருந்த கடவுளை அந்த ஆவிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்ப இயேசு அடக்கம் பண்ணாச்சு, அவர் வாழ்க்கை முடிஞ்சுன்னு நினைச்சாங்க. ஆனா இயேசு ஆவியிலே போய் பாதாளத்தில் இருந்த ஆத்துமாக்களுக்கு நற்செய்தியை அறிவித்தார் என்று இந்த பகுதி சொல்லுகிறது. இயேசு வாழ்ந்த நாட்களிலும் கடவுளுடைய பணியை செய்தார், இறந்த போதும் கடவுளுடைய பணியை செய்தார், அடக்கம் பண்ணப்பட்ட போதும் அந்த 3 நாட்கள் கடவுளுடைய பணியை அவர் செய்து கொண்டிருந்தார். பாதாளத்துக்கு போய் செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆம், எனக்கு அன்பானவர்களே, நமக்கு வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இந்த நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். நாம் அதே போல நற்செய்தியை அறிவிப்பது என் மேல் விழுந்த கடமை என்று பவுலடிகள் சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆம், எனக்கு அன்பானவர்களே, இயேசு பாதாளத்தில் இருந்த ஆன்மாக்களுக்கு போய் நற்செய்தியை அறிவித்தார் என்றால் இயேசுவின் ஆத்ம பாதம் எந்த அளவுக்கு இருந்திருக்கும். ஒரு ஆத்மாவும் கூட அழிந்த நரகத்துக்கு போகக்கூடாது, எல்லோருக்கும் தன்னுடைய நற்செய்தியை சொல்ல வேண்டும், கடவுளுடைய செய்தியை சொல்ல வேண்டும் என்று இயேசு ஆசைப்பட்டார். ஆம், எனக்கு அன்பானவர்களே, இந்த நாட்களிலே உயிரோடு கூட இருக்கக்கூடிய நாம் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இயேசு இந்த பூமியிலே நமக்காய் வந்தார். நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை மீட்கும்படியே இந்த பூமிக்கு வந்தார். நமக்காய் பாடுபட்டார், ரத்தத்தை சிந்தினார், அவர் மரித்தார், உயிரோடு 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு கூட எழுந்தார். இந்த நல்ல செய்தியை நற்செய்தி உலகம் எங்கும் சொல்ல வேண்டியது ஒவ்வொரு கிறிஸ்தவனின் கடமை என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். இயேசு இறந்த போதும் அவர் நற்செய்தியை அறிவிக்கக்கூடிய பணியிலே காணப்பட்டார். நாம் உயிரோடு கூட இருக்கும் போது அந்த நற்செய்தியை சொல்ல முடியும். நாம் ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ்வோம். நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்துவோம். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி பஸ்ஸில பயணம் செய்யும் போது பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களிடம் இயேசுவை பற்றி அவர்கள் சொல்வார்கள். இயேசு நல்லவர் என்று சொல்வார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் சொல்லி பல பேருக்கு இயேசுவை அவர்கள் அறிமுகப்படுத்தக்கூடியவர்களாய் இயேசுவின் அன்பை எடுத்து சொல்லக்கூடியவர்களை காணப்பட்டார்கள். ஆகவே நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை நாட்களை பயன்படுத்தி இயேசுவை நாம் உலகெங்கும் அறிவிப்போம், அந்த நற்செய்தியை செய்வோம். அதற்காக நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஆமென்.